குட் மார்னிங். இது லாஸ்ட் வீக்கோட மினி விலாக். முன்ன மாதிரி என்னால் அடிக்கடி ஷார்ட்ஸ் போட முடியல, கொஞ்சம் ஆஃபீஸ் வேறு டைட்டாக இருக்கிறதால. அன்றைக்கி நான் பிசிபெல்லாபாத் தான் செஞ்சேன். குக்கரில் சாதம், பருப்பு, தண்ணி 1:4 ரேஷியோவில் வச்சு நல்லா தளன்னு குக்கரில் விசில் போட விட்டுருங்க. மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு கடலப்பருப்பு, குண்டு உளுந்து, மல்லி, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி அது ஆறுனதும் ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஃபைனாக இருக்கணும்னு இல்லை, கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய், எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட தக்காளி, கேரட், பீன்ஸ் போட்டு வதக்கிட்டு நம்ம இதில் இப்போ சாம்பார் மசாலா, வீட்டில் அரைச்சி வச்சுக்க குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் புளி எல்லாம் சேர்த்து நம்ம குக்கரில் நல்லா விசில் வந்ததும் சாதம், பருப்பையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் இதில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான டெலிஷியஸான பிசிபெல்லாபாத் ரெடி.